பாருங்கள், அந்த பாத்ரூம் கிட்ட ஒரு காங்கிரீட் இருக்குது, வென்டிலேட்டரு. அதை வச்சு இது ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து இது காங்கிரீட் வச்சுட்டு இந்த வழியாக உள்ளே வந்துருக்குறாங்க. இது இந்த வழியாக உள்ளே வந்து இப்படி வந்துருக்குறாங்க. இங்கே இருக்கிற ஸ்க்ராப்புங்கெல்லாம் வச்சுருந்து அந்த ஸ்க்ராப்பெல்லாம் எடுத்துட்டுருக்குறாங்க. என் பேர் ரவி. நான் இந்த கிளாஸ் ஃபிட்டிங் கான்ட்ராக்டை ஒரு 20 வருஷமாக பண்ணின்னுக்கிறேன். எல்லா வேலையெல்லாம் வெளியே தான் பண்ணின்னுக்கிறேன். பெங்களூர், அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நிறையா ஒர்க் பண்ணுக்கிறோம். நம்மகிட்ட ஒரு 20-30 பேர் பசங்க வேலை பண்ணுறாங்க. இப்போது அதுக்கு முன்னெல்லாம் ஜாஸ்தி இருந்தாங்க. நம்ம எல்லாம் வெளியவே போய் பண்ணக்கூடாது. நம்ம கேஜிஎஃப்லேயே ஃபேக்ட்ரி மாரி பண்ணி நம்ம இங்கேயே பண்ணோம். பெங்களூர்லலாம் நேற்றுக்கு ஜனங்கள்லாம் போகணும். நம்ம சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி பண்ணி டெவலப் பண்ணலாம். நம்ம எல்லா வேலை கையில் வச்சுக்கிறதுக்கு நம்ம பெங்களூர் வெளியே போய்ட்டு வேலை பண்ணணுன்றதுக்காக ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆச்சு. ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 ப்ராஜெக்டை பண்ணியிருக்கிறேன். பெங்களூர் இருக்கிற ஓனர்களெல்லாம் கூட்டு வந்து காமிச்சா அவங்கள மெட்டீரியல் எல்லாம் போட்டாங்க, ரெடி பண்ணி எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த லாஸ்ட் வீக்கே நான் ஆயுத பூஜை பண்ணேன். ஆக்சுவலாக தீபாவளி அன்றைக்கி பண்ணியிருந்தேன் நான் பூஜை. எல்லா பில்டிங்கில் இருக்கிற டூல்ஸ் நல்லா எடுத்துன்னு வந்து வச்சு பூஜை பண்ணி விட்டுட்டு ஒரு 1 வீக் ஆச்சு. 1 வீக் ஆச்சு. காலையில் மார்னிங் ஏதோ எனக்கு டூல்ஸ் எது தேவைப்படுதுன்றதுக்காக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா பேக் சைடு ஓப்பன் பண்ணி நம்ம டேபிள் மேலே இந்த மிஷின்கள், கட்டிங் மிஷின்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. சரி, இந்த மாதிரி நம்ம ஊரை டெவலப் பண்ணிக்க, நம்ம ஊர்லேயே நம்ம வாழலாம். நம்ம பசங்களுக்கு யங்ஸ்டர்ஸ், நான் ஆயிடுச்சு 20 வருஷம் நம்மளுக்கு ஏஜ் ஆகி போயினுக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கு இங்கே வேலை கொடுக்கலாம். எங்கள் தம்பியங்களாம் இதே ஃபீல்டு தாங்கிறாங்க. அவங்களுக்கே சொல்லியிருந்தேன், பக்கத்தில் 2-3 ஷெட் எடுத்துக்கலாம், இங்கே ஒர்க் பண்ணலாம். ஊர் வர டெவலப் ஆகிட்டு இருக்குது. இந்த டெவலப் ஆகிற டைமில் நம்ம இங்கே ஃபேக்ட்ரி பண்ணாக்கா இங்கே இருக்கிற வேலை கிடைக்கும். நம்ம ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி இது வந்து ஒரு 1 வீக்கில் இந்த கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே மெட்டீரியல் போச்சு. அலுமினியம் வச்சு அதை எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணின்னு போயிருந்தாங்க. நாளைக்கு என்ன பார்த்து பண்ணலான்னு நினச்சின்னு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. பெங்களூரில் இருக்கிற ஆர்டருங்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்குது. எந்த இருக்கிற சர்வீஸ்க்கு, என் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எல்லா கம்பெனிக்காரனும் கூப்பிட்டாக்கா இங்கே வரான். நம்ம இப்போ பண்ணிருக்கிற ஓனருங்களே சொன்னாங்க, ஊரில் நல்லா இருக்குது, இப்போ இடம் வசதியாக இருக்குது, வர்றதுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது, நீங்கள் பண்ணுங்க, நானும் உங்களுக்கு என்ன சப்போர்ட் என்ன பண்ணுறேன், மிஷினரிஸ் எல்லாம் நானே போடுறேன் நல்லா சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தாக்கா இந்த மாதிரி வச்சு மிஷின்கள் எடுத்துன்னு போயிட்டுருக்குறாங்க. கேமரா போட்டுருக்குறேன். நான் சிசி கேமரா போட்டுருக்குறேன். எனக்கு இதுமாரி வரக்கூடாது தான் கேமராலாம் போட்டேன். இதெல்லாம் போட்டு இது ஆகிருக்குதுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களாண்ணா? கம்ப்ளைண்ட்டு போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். அவர் வந்தார், ஒரு போலீஸ்கார் வந்தார் ஆண்டர்ஷன்பேட்லேருந்து. அவர் வந்து எல்லாம் ஃபோட்டோவில் எடுத்துன்னு போயிருக்கிறாரு. என்ன மாரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஒன்று இன்னொன்று, மறுபடியும் டெவலப் பண்ணணும்னு எப்படி டெவலப் ஆகும்? இந்தமாதிரியெல்லாம் பண்ணிப்போனா டெவலப் எப்படி ஆகும்? எவ்வளோ ஷெட்டுங்க இருக்குதுண்ணா இங்கே டோட்டலாக இங்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 இருக்கிற மாதிரி. 60 ஷெட்டு ரன்னிங்கில் இருக்குது. ரன்னிங்கில் ஒரு பெம்மல்து வந்து ஒரு 3 ரன்னிங்கில் இருக்குது. பேலன்ஸ் ப்ரைவேட் என்ன மாதிரி யாரும் சின்ன வேலை பண்ணியிருக்கிறோம் ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இது மறுபடியும் நான் இங்கே பண்ணக்கூடாதா அப்படின்றது டிபார்ட்மெண்ட்டு இது ஆக்ஷன் எடுத்து கரெக்ட் பண்ணாங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறதா இல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு நானும் பெங்களூர் பக்கம் எங்கன்னா வேலைக்கு போகணுமான்றது நான் யோசனை பண்ண வேண்டியது வருது.